best Canadian credit card for newcomers. நீங்கள் கனடாக்கு புதுசாக வந்துருப்பீங்கன்னு சொன்னால் இது ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தாலும் சரி, இல்லாட்டி ஒர்க் பெர்மிட்டில் வந்தாலும் சரி, இல்லாட்டி என்ன விஷயத்தில் வந்தாலும் சரி, நீங்கள் கட்டாயம் கிரெடிட் கார்டு ஒன்று எடுங்க. என்ன கிரெடிட் கார்டு பாவிக்கிறதெல்லாம் நல்லமில்லை, கிரெடிட் கார்டு பாவிச்சா மோசமான விஷயம், டெப்ட் நல்லமில்லைன்னு சொல்லி சிலாக்கள் மைண்ட் செட் இருக்கலாம். ஆனால் டெப்டில் நல்ல டெப்ட் இருக்குது, கெட்ட டெப்ட் இருக்குது. அதாவது கடன், ஓகே, நல்ல கடன் இருக்குது, கெட்ட கடன் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கடன் எடுத்து ஆடம்பர பொருள் ஒன்று வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னால் அது பிழையான பேட் டெப்ட்னு சொல்கிற பிழையான கடன் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கடன் ஒன்று எடுத்து அதை அதை திரும்ப செலுத்தி உங்கள் கிரெடிட் ஸ்கோரை கூட்டிங்கன்னு சொன்னால் அது நல்ல கிரெடிட்னு சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் எந்த அளவுக்கு கிரெடிட் ஸ்கோர் முக்கியம்னு சொல்லி எனக்கு தெரியா. ஆனால் இங்கே கனடாவில் நீங்கள் என்ன செய்கிறனாலும் சரி கிரெடிட் ஸ்கோருங்கிறது கடும் முக்கியம். ஸோ கிரெடிட் ஸ்கோர் என்னன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கோர் ஒன்று இருக்கும். ஓகே, கிரெடிட் ஸ்கோர் ரேஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் 300லேருந்து 900 வரையும் இருக்குது. ஓகே, நீங்கள் கனடாவுக்கு புதுசாக வந்தோடனே உங்களுக்கு பெருசாக கிரெடிட் ஸ்கோர் இருக்காது. நீங்கள் முதலாவது வந்தோடனே எதுனான ஒரு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று திறப்பீங்க. மேபி ஸ்கோஷியா பேங்க்கில் திறக்கலாம், இல்லாட்டி RCBயில், இல்லாட்டி TD பேங்க், எதனான ஒரு இடத்த நீங்கள் அக்கௌண்ட் திறக்கலாம். நான் அக்கௌண்ட் வச்சிருக்கிறது ஸ்கோஷியா பேங்க்கில். ஓகே, ஸ்கோஷியா பேங்க்கில் நியூ கமர்ஸுக்கு ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதாவது இயர்லி பேங்கிங் ஃபீஸ் இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட் திறக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு திறந்துடுவீங்க. திறந்தது பிறகு நீங்கள் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் திறீங்களோ அதே பேங்க்ல நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி கிரெடிட் கார்ட்ஸ் கம்பெனிகளுக்கு நீங்கள் எடுத்தோடனே அப்ளை பண்ண போவீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் முதலாவது வந்தோடனே கிடைக்கும். அதே என்ன காரணம்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் கடும் மோசமாக இருக்கும். ஓகே, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டு எல்லாம் மினிமம் அதில் இருக்கிறவங்களோட லோ லெவல் கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கே அவங்க மினிமம் 700க்கு மேலே பாயிண்ட்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி, அதாவது கிரெடிட் ஸ்கோர் மினிமம் 700க்கு மேலே இருக்குன்னு சொல்லி நான் இங்கே வாசித்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு ஷுவர்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்த உடனே ஷுவர் அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் 700ல் இருக்காது. ஓகே, உங்களோட கிரெடிட் ஸ்கோர் 500லேருந்து 600 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பேங்க் கிராஃப்ட் அப்படி என்னென்ன பிரச்சனையில் இருந்திருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிட்ட தான் இருக்கும். ஓகே, ஸோ கனடாக்கு வந்தோடனே உங்களுக்கு வேலை ஒன்று இருக்காது. வேலை அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பெரிய அளவில் தாக்கம் செலுத்தும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரில். உங்களுக்கு நாளைக்கு வேலை நீங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிரெடிட் ஸ்கோர் மேலே வருது, திடீர்னு மாதிரி உங்களோட வேலை போய்த்து நீங்கள் ஃபயர் பண்ணப்பட்டுட்டீங்க, அப்படி என்ன நடந்தாலும் கிரெடிட் ஸ்கோர் அப்படியே குறையும். இங்கே நீங்கள் கார் வாங்க போனாலும் சரி, வீடு வாங்க போனாலும் சரி, என்ன விஷயம் செய்ய போனாலும் பேக்ரவுண்ட் செக்கிங் பிளஸ் கிரெடிட் ஸ்கோரை பார்ப்பாங்க. நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் எந்த அளவுக்கு, இப்போ கிரெடிட் ஸ்கோர் நிறைய விஷயங்கள் தங்கிருக்கு கிரெடிட் ஸ்கோர் நல்ல கிரெடிட் ஸ்கோர் ஆகுறது. முதலாவது விஷயம் அதாவது கிரெடிட் கார்டில் நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் ஆகிக்கிறேன்னா சிலாக்கள் நினைச்சிருக்கிறேன் நீங்கள் கட்டாயம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் கிரெடிட் கார்டு வாங்கிச்சான்னு சொல்லி இல்லை. ஓகே, உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் கிரெடிட் கார்டு ஒன்று அப்ளை பண்ணினா உங்களுக்கு சொல்லி ஒரு கிரெடிட் லிமிட் ஒன்று தருவாங்க. அதாவது $1000 மினிமமாக தருவாங்க அநேகம். நான் கனடாக்கு வந்த உடனே நான் ஸ்கோஷியா பேங்க்ல அக்கௌண்ட் திறந்துட்டு நான் ஸ்கோஷியா பேங்க்ல சீன் விசா கார்டு தான் எனக்கு அப்ரூவ் ஆயினிக்கு. அதுக்கு எனக்கு மினிமம் $1000 கிரெடிட் லிமிட் தான். அந்த $1000 பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பணம் இல்லை, பேங்கோட பணம். பேங்கோட பணத்தை $1000 வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு இடையில நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு அவங்க பில் போடுவாங்க. பில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-26 நாளுக்கு இடையில நீங்கள் எவ்வளோக்கு யூஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட கிரெடிட் லிமிட் 1000, நீங்கள் ஒரு $500 இந்த மாதம் பாவிச்சிட்டீங்க. நீங்கள் க்ரோசரிக்கு டிம்ஸ் எடுத்தது, அடுத்தது நீங்கள் எங்கன்னா டைனிங், அடுத்தது ஊபரில் போனது, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட அன்றாட செலவுகளுக்கு கிரெடிட் கார்டை டேப் பண்ணுங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆப்பிள் பே வாலெட்டில், நான் சாம்சங் மற்ற ஆண்ட்ராய்டுக்கு என்னென்னு தெரியல, ஆப்பிள் பே வாலெட்டில் உங்களுக்கு கிரெடிட் கார்டை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி போட்டு எல்லா இடத்தையும் 199 விதமான பிளேசஸில் டெப் டு பே இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபோனை டெப் பண்ண உங்களுக்கு பணம் கட் பண்ணும் கிரெடிட் கார்டில் இருந்து. உதாரணத்துக்கு நீங்கள் $500 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இந்த மாதம், உங்களுக்கு கிரெடிட் கார்டு பில் வருது $500 வரும். சரி, அந்த 500 சொல்லிட்டு உங்களோட கடைசி லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த டேட்டுகளில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி லாஸ்ட் டேட் போட்டிருப்பாங்க. அதோட சேர்த்து மினிமம் பேமெண்ட் $10 போட்டிருப்பாங்க. மினிமம் பேமெண்ட் சொன்னால் சிலாக்கள் நினைக்கிறேன் அந்த மினிமம் பேமெண்ட் $10 அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே பே பண்ண சரின்னு சொல்லி அது இல்லை. மினிமம் பேமெண்ட் என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த பேமெண்ட்டை பே பண்ண தவறினாலும் நீங்கள் மினிமம் பேமெண்ட்ங்கிறது கட்டாயம் நீங்கள் பண்ணியானு இல்லாட்டி பெரிய பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் பேமெண்ட் பண்ண தவறினீங்கன்னா அந்த டேட்டில் இருந்து அங்கே உங்களுக்கு வட்டி போட ஆரம்பிப்பாங்க. அதில் வட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 20-25 வீதம் மாதமோ சம்திங் அதில் போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த விஷயத்துக்கு போயிடாதீங்க.
அப்படி போனீங்கன்னு சொன்னா நீங்க எப்ப கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை மிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அப்படியே கீழே வந்துடும், நெகட்டிவா இது சேரும். ஆனா நீங்க கிரெடிட் கார்டு $500 யூஸ் பண்ணிட்டு சரி அந்த டேட் முடியறதுக்கு இடையில திரும்ப அந்த $500 நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்க கிரெடிட் லிமிட் திரும்ப 1000க்கு வந்துடும். திரும்ப அடுத்த மாதம் நீங்க கண்டினியூஸா அந்த கிரெடிட் கார்டை அந்த 1000 லிமிட்டுக்குள்ள பாவிக்கலாம். அப்படி பாவிக்கிட்டு போகல என்ன செய்வாங்க, நீங்க சரியா பாவிக்கிறத பார்த்துட்டு பேங்க் என்ன சொல்லுவாங்க சொன்னா உங்க கிரெடிட் லிமிட்டை கூட்டுறோம்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்களும் பேங்க் கிட்ட இது ரிக்வஸ்ட் பண்ணலாம், இந்த கிரெடிட் லிமிட் 1000ல இருந்து 2000 கூட்டுங்க 3000 கூட்டுங்கன்னு சொல்லி. இது பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா உங்களுக்கு பேங்க்லயே கிடைக்கும். ஓகே, ஏன்னா அவங்களோட பேங்க்ல நீங்க கஸ்டமரா இருக்கீங்க, சோ அவங்க ஈஸியா தருவாங்க. அதுக்கு பிறகு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட்டுக்கு புவர்ல தான் இருக்கு உங்களோட கிரெடிட் ஸ்கோர் புவர். அதுக்கு பிறகு என்ன செய்யும், புவர்ல இருந்து ஃபேருக்கு வரும், ஃபேர்ல இருந்து குட்டுக்கு வரும்னு சொன்னா குட்டுங்கிறது 700 சம்திங் 700 கப் 700 சம்திங் வரும். குட்டுக்கு வந்தது பிறகு நீங்க என்ன செய்யலாம், எக்ஸ்டர்னல் நல்ல ரிவார்ட் சிஸ்டம் இருக்கிற கிரெடிட் கார்டுல நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்க குட்டுக்கு வாரதுங்கிற பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு டைம் எடுக்கும், ஒரு 6 மாதத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுக்கும். ஆனா நீங்க சரியா ப்ராப்பரா நீங்க கூடுதலான கிரெடிட் லிமிட் இப்போ உங்களுக்கு $1000 கிரெடிட் லிமிட்னா 1000 நீங்க ஒரு மாதம் பாவிச்சு இருப்பீங்கன்னா உங்களோட என்ன செய்யும் கிரெடிட் ஸ்கோர் கூடாது, கிரெடிட் ஸ்கோர் குறையும். ஏன்னா நீங்க கூடுதலா யூட்டிலைஸ் பண்ணீங்க. கிரெடிட் ஸ்கோரை கூட்டணும்னா 30% கிரெடிட் லிமிட் குறைய நீங்க யூஸ் பண்ணணும். உதாரணம் $1000 லிமிட்னா நீங்க ஒரு $300 குறைய ஒரு மாதமும் பாவிச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகும். அப்படி இல்லை உங்களுக்கு கண்டினியூஸ் $1000 மேல செலவு இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, மல்டிபிள் கிரெடிட் கார்டுகளை நீங்க அப்ளை பண்ணலாம். வால்மார்ட்ல கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, அங்க அந்த கிரெடிட் கார்டை வால்மார்ட்ல யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கூட. அடுத்தது பிசி ஆப்டிமம் அந்த பாயிண்ட்ஸ் கிரெடிட் கார்டு இருக்குது. அதே மாதிரி நியோன்னு சொல்லி இன்னொரு கிரெடிட் கார்டு. இதெல்லாம் சில டிம்ஸ்ல கூட கிரெடிட் கார்டு, அது ரோஜர்ஸ் பாவிப்பீங்கன்னு சொன்னா ரோஜர்ஸ் பேங்க் சொல்லி அவங்க கூட கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க பாவிக்கிற சர்வீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சில நேரம் நீங்க அவங்களோட சர்வீஸை பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு நீங்க 5 கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு கிரெடிட் கார்டுலயும் $1000 லிமிட்னா உங்களோட டோட்டல் கிரெடிட் லிமிட் பாத்தீங்கன்னு சொன்னா $5000 வரும். இப்போ $5000ல 30% குறைய நீங்க செலவழிச்சு சரி, அது நீங்க மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து செலவழிச்சாலும் சரி, இல்லாட்டி ஒரே ஒரு கிரெடிட் கார்டுல செலவழிச்சாலும் சரி, நீங்க 30% மேல ஸ்பெண்டிங் லிமிட் இல்லாம வைப்பீங்கன்னு சொன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகும். ஸோ அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் புவர்ல இருந்து இதுக்கு வந்து என்ன குட்டுக்கு வந்துட்டுன்னு சொன்னா 700 தாண்டிட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் போன்ற கிரெடிட் கார்டுல நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பயங்கரமான இது கொடுப்பாங்க, என்ன பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்க பாவிக்கிற விஷயங்களுக்கு 5 டைம்ஸ் 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் சொல்லி நீங்க பாவிக்கிற டாலருக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை நீங்க ஏர்போர்ட்ல இது ஏர் டிராவல் புக் பண்றதுக்கு பாவிக்கலாம். அப்படி இல்லாட்டி சில அவங்களோட எக்ஸ்க்ளூசிவான இது டிராவல் லான்ச்கள் மற்றது ஹோட்டல்ஸ் அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் பாவிக்கிற மாதிரி எல்லாம் நிறைய டிபெண்ட்ஸ். ஓகே, நிறைய வகையான கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணி கொள்ளலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல பிளாட்டினம் இல்லாட்டி கோல்ட் கார்டு வச்சுக்கிறது ஒரு ப்ரைட் மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா அது கொடுக்குற இது பிளஸ் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வச்சா கொஞ்சம் கெத்து இந்த மாதிரி எல்லாம் இது செய்வாங்க. ஆனா நீங்க அந்த அளவுக்கு போக தேவையில்ல. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல மினிமம் கார்டுகள் வச்சிருந்தாலும் உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ்களை நீங்க சர்டன் பிளேசஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி அதை நீங்க திரும்ப கிரெடிட்டாகவும் மாத்திக்கொள்ளலாம், கேஷ்பேக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்க வந்த புதாலா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வந்தீங்களோ அங்கேயே கிரெடிட் கார்டு எடுங்க. எனக்கெல்லாம் கிரெடிட் கார்டு தேவையில்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. தயவு செய்து நீங்க வந்து இறங்கின முதல் நாள்ல இருந்தே உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பில் பண்ண பாருங்க. அதுக்குள்ள நீங்க இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் பண்ணாம நீங்க எவ்வளவுக்கு செலவழிங்களோ அதே பணத்தை நீங்க அந்த மாதமே செலவழிச்சு முடிச்சீங்கன்னு சொன்னா, அதாவது ரீபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. கண்டினியூஸா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் கூடி போகும். நீங்க நல்ல கிரெடிட் ஸ்கோர் அதாவது குட்டுக்கு வந்துட்டீங்க, குட்டுக்கு வந்து வெரி குட்டுக்கு எல்லாம் வந்துட்டீங்கன்னு சொன்னா வெரி குட் எக்ஸலண்ட் இருக்கு 900 அதாவது 800 தாண்டிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு எல்லா விஷயம் ஈஸியா அப்ரூவ் ஆகும். அதோட சேர்த்து உங்களுக்கு நீங்க மோர்கேஜ் எடுக்கீங்க இல்லாட்டி கார் எடுக்கீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கடும் குறைவா நீங்க ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். இதை பத்தி மத்தாக்கள் நீங்க என்ன கிரெடிட் கார்டு பாவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கனடாவில் இருக்கீங்க, உங்களுக்கு பெஸ்டான அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்டுற பெஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃபர் லிங்க் வேணும்னு சொன்னா பெஸ்ட் கிரெடிட் கார்டு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.